சரக்கில் தான் இருக்கிறாரு. போனால் என் ஜாதி சொல்லி திட்டுறாரு. நான் வேறு எங்கே போவேன், உங்கள்கிட்ட தானே வந்து சொல்ல முடியும் அப்படின்னு தான் அவர் அதே போல் மனு அங்கேயும் புகார் சொல்கிறாரு. இந்த வேலையும் நடக்கல. அதுக்கப்புறம் அடுத்த கட்டமாக திமுக கட்சிக்கும் ஒரு தலைமையகத்துக்கும் புகாராக கொடுத்துருக்கிறாரு. இது வரைக்கும் எந்த நடவடிக்கையும் எடுக்கல. அவர் மேலே ஒரு பிசிஆர் கேஸ் போடுறதுக்கு முன்னால் நான் இப்போ இந்த இதாக புகாராக கட்சிக்கு சொல்லியிருக்கிறேன். அப்படி சட்டம் ஒழுங்கை காப்பது காவல்துறை. அந்த காவல்துறைக்கு பொறுப்பாக இருக்கக்கூடிய அமைச்சர் அவர் தான் முதலமைச்சராகவும் இருக்கிறாரு. ஆனால் அவர் இன்றைக்கி என்னை அப்பா அப்படின்னு எல்லாரும் கூப்பிட்றது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லி காலையிலேயே வீடியோ அவர் தான் நீங்கள் ஃபேஸ்புக்கு, ட்விட்டரு, யூடியூப் எதை தொடர்ந்தாலும் என்னை அப்பான்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி தான் இந்த ஃபஸ்ட்டு வீடியோ தான் எல்லாம் வந்தது. அது அடுத்த கொஞ்ச நேரத்துலேயே அதிகமாக எது வந்திருக்குன்னா மயிலாடுதுறையில் நடந்த இரண்டு இளைஞர்கள் நடந்த படுகொலை. அதை ஒட்டி அதுக்கு முன்னால் தினமும் ஒரு பாலியல் வன்கொடுமை செயல் மாணவிக்கு நடக்கிறது அப்படிங்கிற சம்பவத்தை பார்க்குறோம். ஏன் சென்ட்ரல் கவர்மெண்ட்டை நடத்தக்கூடிய இந்த மருத்துவக் கல்லூரியிலே இந்த பிரச்சனை இல்லையா அப்படின்னு கேள்வி கேட்டார். நான் அவரோட விவாதிக்க தயார்னார். அண்ணாமலையை நானும் சவாலுக்கு தயாராக இருக்கிறேன். சுகாதாரத்துறை தமிழகத்திலே எவ்வளவு சீரழிந்திருக்கிறது, கேடுகட்ட நிலையை நோக்கி சென்று கொண்டு இருக்கிறது, நேரடியான சவாலுக்கு நானும் தயார். ஆனால் அதுக்கு முன்னால் யார் அந்த சார் அப்படிங்கிற விளக்கமும் எனக்கு வேண்டும் அப்படின்னு ஒரு கண்டிஷன்ஸை அப்ளை தூக்கி போட்டிருக்காரு. இப்போ சுகாதாரத்துறை அமைச்சர் அதற்கு தயாராக இருப்பாரா, யார் அந்த சார் அப்படிங்கிறத சொல்லிட்டு அண்ணாமலையோடு விவாதிப்பாரா அப்படிங்கிறத நாம் தொடர்ச்சியாக சொல்லி வருகிறோம். தமிழகத்தில் குறிப்பாக இது போன்ற ஊடுருவிய பங்களாதேசிகள், இவங்களுடைய பயங்கரவாத அமைப்பினர் மற்றும் இங்கேயே இருக்கக்கூடிய பல அடிப்படைவாத பயங்கரவாத அமைப்புகள் ரொம்ப ஃப்ரீயாக செயல்பட்டு இருக்கு. இது ஒரு ப்ரீடிங் கிரவுண்டு மாதிரி தமிழகம் அவங்களுக்கு இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். ஈவன் பங்களாதேஷில், பாகிஸ்தானில், வேறு சில இஸ்லாமிய கண்ட்ரிலே தடை செய்யப்பட்ட ஹிஜ்புல் உத் தஹ்ரீர், டொனால்ட் ட்ரம்ப் ஒரு விஷயத்தை அதே ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் சொல்லியிருக்காரு. அந்த வீடியோவை ஏன் இந்த காங்கிரஸ் மற்றும் எதிர்கட்சி கூட்டம் ஷேர் பண்ணலன்னு சொன்னேன். ஒரு சில மீடியாக்கள் என்னை பற்றியும் இந்த அரசாங்கத்தை பற்றியும் தொடர்ச்சியாக அவதூறுகளை பரப்பி வந்தார்கள். அவங்களுக்கெல்லாம் இந்த வரிசையில் இடமே இல்லாமல் நான் வச்சுருக்கிறேன், பார்த்துக்கங்கன்னு ஒரு எச்சரிக்கையும் அவர் சொல்லியிருந்தார். இதே போன்ற எச்சரிக்கையை இங்கே நம்ம சொல்லலை. டொனால்ட் ட்ரம்ப் அங்கே தைரியமாக அதை சொல்லியிருக்கிறார் அப்படிங்கிறதையும் சேர்த்தே பார்க்க வேண்டியதாக இருக்குது. வணக்கம். செய்திகள் சிந்தனை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். முதலில் இன்றைய முக்கிய செய்திகளை பார்ப்போம். திமுக ஆதி திராவிடர் மாவட்ட தலைவரை போடா நாயே என முகத்தில் காரி துப்பி வெளியேற்றிய ஒன்றிய செயலாளர். மயிலாடுதுறையில் 2 இளைஞர்கள் வெட்டி படுகொலை, சாராய விற்பனை காரணமல்ல என போலீஸ் உடனடியாக அறிக்கை. சென்னை ராஜீவ்காந்தி மருத்துவமனையின் சுகாதார பராமரிப்பு அவலம், வெளியில் தெரியாமல் இருக்க நியூஸ் சேனல் கேமரா பதிவை தடுத்த டீன். சென்னையில் வங்கதேச பயங்கரவாதி அபுசலாம் அலி கைது. அமெரிக்கா இந்தியாவிடையே பல்வேறு ஒப்பந்தங்கள் போடப்பட்டது, மோடியை புகழ்ந்து தள்ளிய ட்ரம்ப். இன்றைய செய்திகள் சிந்தனை நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தனது ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள நம் அரங்கத்திற்கு வந்திருக்கும் ராஜேஷ் ராவ் அவர்களை ஸ்ரீ டிவியின் நேயர்கள் சார்பாக இனிதே வரவேற்கிறோம். வணக்கம் சார். வணக்கம் சார். இன்றைய முதல் செய்தியாக திமுக ஆதி திராவிட தலைவரை போடா நாய என காரி துப்பி வெளியேற்றிருக்காரு திமுக ஒன்றிய செயலாளர். இந்த செய்தி எப்படி சார் பார்க்குறீங்க? நீங்கள் சொன்னது நாகப்பட்டினம் மாவட்டத்தில் நடந்திருக்கு. வேதாரண்யம், அங்கே திமுகவுடைய ஆதி திராவிடர் மாவட்ட தலைவராக இருக்கிறவர் முருகேசன் அப்படிங்கிறவர், அவரே அந்த வீடியோவை போட்டிருக்கார். ஏதோ போட்டோன்னா வேணும்னே பொய் செய்தியை பரப்புகிறார்கள் அப்படின்னு சொல்லி ஃபேக்ட் செக் அப்படின்னு சொல்லிட்டு திமுகவுக்காக வேலை பார்க்கக்கூடிய அந்த யூடியூப் சேனல்லே போடுவான். இதை வீடியோவாக பதிவு போட்டிருக்கிறவரே இந்த முருகேசனுங்கிறவர் தான். அவர் என்ன சொல்கிறாருன்னா, எங்கள் பகுதியில், எங்கள் ஏரியாவில்
அந்த பட்டியல் சமுதாய மக்களுக்கு வந்து எந்த ஒரு வேலையும் நடக்கலை, அந்த நலத்திட்டங்கள் உதவிகள் சரியாக போய் சேரல, நீங்கள் பார்த்து செஞ்சு கொடுங்க அப்படிங்கிறதுக்காக வேதாரண்யம் மேற்கு ஒன்றிய செயலாளர் உதயமுருகையன் அப்படின்னு இருக்கார் திமுகவில். அவர்கிட்ட நான் போய் ஒரு மனுவாக கொடுக்க போனேன். அவர் பட ஆதி திராவிடமாவது டேஷ் டேஷ் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்போ பார்த்தாலும் இதே உனக்கு வேலை பட நாய அப்படின்னு சொல்லி காரி துப்பி வெளியில் போடான்ருக்காரு. ஐயா என்னையா, நானும் இந்த கட்சியில் தான் இருக்கேன், மாவட்ட செயலாளராக இருக்கேன், தொடர்ச்சியாக அவங்கள்ட்ட இந்த விஷயம் கேட்குறேன், வேலை நடக்கலைன்னு தானே இன்றைக்கி வந்திருக்கேன் அப்படின்னு. அதான் சொல்கிறேன்ல, திரும்ப எப்போ பார்த்தாலும் நொய் நொயின்னு சொல்லுவிய போடா நாய அப்படின்னு விரட்டியிருக்காரு. இவர் அழுதுகிட்டே வெளியில் வந்திருக்காரு. திமுகவில் மாவட்ட செயலாளராக இருக்கிறோம், ஆதி திராவிடர் அந்த பிரிவில் நம்மளை இப்படி உதாசீனப்படுத்துகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த கட்டமாக அவர் என்ன பண்ணுறாரு, நாகப்பட்டினம் திமுக மாவட்ட செயலாளர், அவர் மீன்வளத்துறையும் தலைவராகவும் இருக்கிறார் கௌதமன் அப்படின்னு, அவர்கிட்ட போய் சொல்லியிருக்கார், ஏங்க ஒன்றிய செயலாளர் என்ன அசிங்கமாக திட்டுறாருங்க, நாயன்னு சொல்லி மூஞ்சிலெல்லாம் காரி துப்புறாருங்க, உனக்கு தெரியுமில்ல அந்த அவர் எப்படி பேசுவார்னு, நீ ஏன் அவர்கிட்ட போய் இந்த வேலையெல்லாம் பண்ணிகிட்ருக்க, அவர் சொல்கிறது மாதிரி நடந்துட்டு போ அப்படிங்கிறாரு. அது எப்படி, அவர் எப்போவும் சரக்கில் தான் இருக்கிறாரு, போனால் என் ஜாதி சொல்லி திட்டுறாரு, நான் வேறு எங்கே போவேன், உங்கள்கிட்ட தானே வந்து சொல்ல முடியும் அப்படின்னு தான் அவர் அதே போல் மனு அங்கேயும் புகார் சொல்கிறாரு, இந்த வேலையும் நடக்கலை. அதுக்கப்புறம் அடுத்த கட்டமாக திமுக கட்சிக்கும் அவர் தலைமையகத்துக்கும் புகாராக கொடுத்துருக்கிறாரு. இது வரைக்கும் எந்த நடவடிக்கையும் எடுக்கலை. அவர் மேலே ஒரு பிசிஆர் கேஸ் போடுறதுக்கு முன்னால் நான் இப்போ இந்த இதாக புகாராக கட்சிக்கு சொல்லியிருக்கிறேன் அப்படிங்கிறது மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. நம்ம ஆரம்பத்திலிருந்து சொல்கிறோம், இந்த திராவிடம் அப்படிங்கிறதே பட்டியல் சமூகத்திற்கு எதிரானது அப்படிங்கிறத ஆரம்பத்திலேருந்தே சொல்லிகிட்டு இருக்கோம். அந்த திராவிட இவங்களுடைய கொள்கை குன்று ஈவேராவிடமிருந்து தான் இவங்க பிரிஞ்சு வந்தாங்க. ஸோ திமுகவிடமும் அந்த எண்ணம் அப்படியே இருக்குது அப்படிங்கிறத செய்தி காட்டிகிட்டு இருக்கு. இந்த திமுகவுடைய தலைவர்கள் பல நேரங்களில் பட்டியல் சமுதாயத்திற்கு எதிராக செயல்பட்டுருக்காங்கிறத நம்ம தொடர்ச்சியாக ஸ்ரீ டிவியில் பேசிகிட்டு இருக்கோம். அதுக்கு திரும்ப ஒரு தடவை ஒரு ரிவாம்ப் பண்ணுறது மாதிரி, ஒரு ப்ரஷ் பண்ணிக்கிறது மாதிரி, ஒரு ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிறது மாதிரின்னு சொன்னால் வேங்கவேல் பார்க்குறோம், 2 வருஷம் ஆயிடுச்சு அந்த கேஸு இது பண்ணல. கடைசியில் பார்த்திங்கன்னா அந்த வீடியோ எடுத்த அவங்க மேலேயே குற்றச்சாட்டு இருக்கு. ஒரு பக்கம் சொல்கிறாங்க அவங்க தான் குற்றவாளி அப்படின்னு சிபிசிஐடியுடைய குற்றப்பத்திரிக்கையில் சொல்கிறாங்க. அந்த பக்கம் என்ன சொல்கிறாங்க, தப்பு நடந்திருக்குன்னு சொன்னால் எங்கள் மேலேயே நீங்கள் குற்றச்சாட்டு சொல்லுவீங்களா அப்படின்னு அந்த பக்கம் கேட்குறாங்க. சிபிஐ விசாரணை வேண்டும்னு இப்போ விசிக முதற்கொண்டு எல்லா கட்சிகளும் இப்போ குரல் கொடுக்கின்றன, கம்யூனிஸ்ட் கட்சிகள்லாம். ஆனால் ஆரம்பத்திலேயே இந்த வழக்கு இப்படி தான் போகுங்கிறதுனால தான் பாஜக சிபிஐ என்கொயரி வேணும்னு கேட்டுச்சு. 2 வருஷமாக ஒன்றும் நடக்கலை அப்படிங்கிறத பார்க்குறோம். அதுவும் விஜய் அந்த பக்கம் போவேன், வெங்கவேலுக்கு போவேன்னு சொன்னோடனே அவசரமாக குற்றப்பத்திரிக்கை தாக்கல் பண்ணாங்க. நமக்கு நல்லா ஞாபகம் இருக்கும், சேலத்துடைய ஒன்றிய செயலாளராக இருந்தவர் மாணிக்கம்ங்கிறவர் கோயிலில் ஒரு பட்டியல் சமூகத்துடைய ஒரு இளைஞன் வந்து சாமி கும்பிட வந்தப்போ, நீ எல்லாம் இந்த கோயிலுக்கு வரியா, அப்போ நீ வந்தால் என் ஜாதிக்காரன்லாம் எப்படா இந்த கோயிலுக்கு வருவான், பூஜையெல்லாம் பண்ணுவான், மண்டாபடியெல்லாம் எப்படி பண்ணுவான், உனக்கு அறிவு வேண்டாமா, நீ எதுக்கு இங்கே உள்ளே வந்த அப்படின்னு சொல்லி அவங்க அப்பாவை திட்டுற அந்த விஷயங்கள்லாம். இப்போ இது மாதிரி தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ணிகிட்ருக்கான் உன் பையன், இப்போ உங்களுக்கெல்லாம் வேலைகளே இல்லை, இங்கே எங்கேயும் கிடைக்காம பண்ணிடுவேன் அந்த கிராமத்தில் அப்படின்னு மிரட்டினது. இது வந்து சமூக வலைதளங்கள் பெரிய அளவு பகிரப்பட்டு அழுத்தம் கொடுத்த உடனே வேறு வழி இல்லாமல் திமுக அரசு பேருக்காக அவர் மீது ஒரு பிசிஆர் வழக்கை போட்டு கைது பண்ணாங்க. பிறகு அதிலேருந்து வெளியில் வந்தவுடனே மீண்டும் வர கட்சியில் அதே பொறுப்பு கொடுத்தாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். முன்பு இருந்த ஆட்சியில் வந்து சீஃப் செக்ரட்டரியாக இருந்த சண்முகம்ங்கிறவர், அவர் போய் பார்த்துட்டு வந்து டிஆர் பாலுவும் தயாநிதி மாறனும் சொன்னதுன்னு, எங்களை அவங்க எப்படி தெரியுமா ட்ரீட் பண்ணாங்க, ஏதோ 4ஆம் தர 3ஆம் தர சாதியினரை பார்க்குறது மாதிரி பார்த்தாங்க அப்படின்னா, இவங்க உள்ளத்திலே அவங்கள அப்படி தான் ட்ரீட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கிறது. என்ன தயா அப்படின்னு டிஆர் பாலு பேசின அந்த ஃபேமஸான வீடியோ இருக்குது, இப்போது நமக்கு ஞாபகத்தில் இருக்குது. அதுக்கப்புறம் எம்ஆர்கே பன்னீர்செல்வம் அவர் வந்து கூட்டணி கட்சியினரை வந்து நிற்க வச்சு என்ன பேசினார் அப்படிங்கிறது தெரியும். அமைச்சர் KKSSR அங்கே இருக்கக்கூடிய பட்டியல் சமூகத்தை சார்ந்த எம்பிஏ எப்படி ட்ரீட் பண்ணாருங்கிறது தெரியும். அதுக்கப்புறம் நீ எஸ்சி தானம்மா அப்படின்னு பொன்முடி கேட்டது, பிரசிடெண்ட்டை கேட்டது. அப்புறம் இந்த ஆட்சியில் 25க்கும் மேற்பட்ட மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பட்டியல் சமூகத்தை சார்ந்த பஞ்சாயத்து பிரசிடெண்ட்டு சுதந்திர தினத்தில் குடியரசு தினத்தில் கொடியேற்ற முடியாத சூழ்நிலையில் இருக்கிறாங்க. அதை மையப்படுத்தி ஒரு படமே வந்துருச்சு, நந்தன் சசிகுமார் நடித்த படம். ஆனால் அந்த விஷயத்தை பெரிய அளவில்
சினிமா இண்டஸ்ட்ரியில் பேச முடியாமல் பார்த்துக்கிட்டாங்க அப்படிங்கிறதையும் பார்க்குறோம். இப்படி தொடர்ச்சியாக பட்டியல் சமூகத்திற்கு எதிராக செயல்படுவது தான் திமுக. ஆனால் அந்த திமுகவில் ஒரு பட்டியலணிய பிரிவாக இருக்கக்கூடிய விசிக, ஏன்னா இப்போ விசிக தான் ரொம்ப முட்டு கொடுக்குது. ஆனால் விசிக இந்த அவமானங்களையெல்லாம் சகிச்சு கொண்டு நாளைக்கு 2026 நமக்கு ஒரு 6 சீட்டு கொடுப்பாங்களா அப்படிங்கிற ஒரு இலவு காத்த கிளியாக அங்கே காத்துக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும் வரை அந்த சமூகத்திற்கும் எந்த ஒரு நன்மையும் இந்த ஆட்சியினால் நடந்துவிட போவதில்லை. விசிக இப்படியெல்லாம் செயல்பட்டால் கூட சமூக வலைதளங்களில் மற்றவர்கள் பொதுவாக எழுதக்கூடியவர்கள் இவங்க முதற்கொண்டு ஒரு சில எதிர்க்கட்சிகளும் கூட திமுக எப்படி பட்டியல் சமுதாயத்திற்கு விரோதமாக செயல்படுகிறதுங்க பல ஆதாரங்களை அவங்க இப்போ பேசிட்டு வராங்க, எழுதிட்டு வராங்க. இதை இது மீண்டும் மீண்டும் இந்த திமுகவை எக்ஸ்போஸ் பண்ண வேண்டிய காலகட்டத்தில் இருக்கிறோம். 2026 இந்த திமுக காசு கொடுத்து அவர்களுடைய ஓட்டுகளை வாங்கிடலாம், பட்டியல் சமூகத்து மக்களை அவங்களுக்காக வேலை செய்கிறதுக்கு விசிக திருமாவளவன் இருக்கிறாரு, அவருக்கு ஏதோ கரெக்ட் பண்ணி நம்ம வாங்கி கொடுத்துருவாருங்கிற எண்ணத்தில் இருக்கிறாங்க. அந்த சமுதாய மக்கள் இனிமேலாவது புரிந்து கொள்ள வேண்டும். பட்டியல் சமூகத்திற்கு விரோதமான ஆட்சி திமுக ஆட்சி, விரோதமான கட்சி திமுக அப்படிங்கிறத அவங்க புரிஞ்சுக்கணும் இந்த செய்தியின் மூலம். இரண்டாவது செய்தியாக, நேற்று இரவு மயிலாடுதுறையில் 2 இளைஞர்களை வெட்டி படுகொலை பண்ணியிருக்காங்க. தமிழகத்தில் தொடர்ந்து இது மாதிரி கொலைகள் நடந்து கொண்டே தான் இருக்கிறது. இந்த செய்தியை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? மயிலாடுதுறையில் முட்டம் அப்படிங்கிறதுல அதில் பெரம்பூர் சரகம் காவல்துறை சரகத்தில் வர்றது தான் இந்த முட்டம்ங்கிற கிராமம். அந்த இடத்துல தான் அரிசக்தி ஹரீஷ் அப்படின்னு 2 இளைஞர்களை வெட்டி படுகொலை செய்திருக்காங்க. படுகொலை செய்தவர்கள் யாருன்னு பார்த்திங்கன்னா ராஜ்குமார், தங்கதுரை, மூவேந்தன் இவங்கெல்லாம் சேர்ந்து தான் அப்படின்னு. அங்கே இருக்கக்கூடிய மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, அதாவது சாராயம் காய்ச்சுறாங்க, ஏதோ மலைப்பகுதியில் இல்லை காட்டுப்பகுதியில் எங்கேயாவது காய்ச்சுவாங்க, ஏதோ பண்ணுவாங்க, பல இடங்களில் பார்த்துருக்குறோம். ஆனால் இங்கே அந்த ஸ்ட்ரீட்லேயே ஒரு எல்லோரும் வசிக்கக்கூடிய ஒரு பகுதியிலே உங்கள் வீட்டில் ஒரு குடும்பமாக இருந்து சாராயம் காய்ச்சுறாங்க. இது சம்பந்தமாக பல முறை புகார் கொடுத்துருக்குறோம். இந்த நடவடிக்கையும் இல்லாமல் இருந்திருக்கு. திரும்ப திரும்ப அந்த மக்கள் அது மாதிரி புகார் கொடுத்தவங்க யாருன்னு தெரிஞ்சதுன்னா அவங்க வீட்டில் புகுந்து அவங்க வீட்டு சாமான்கள்லாம் போட்டு உடைக்கிறது, அங்கே ஆட்களையெல்லாம் போட்டு உதைக்கிறது, அடிக்கிறது, இது போல் பண்ணியிருக்காங்க. அதனால் ஒரு பயமுறுத்தக்கூடிய அவங்களை கண்டு அஞ்சக்கூடிய வகையில் அந்த மக்கள் இருந்திருக்காங்க. காரணம், அவங்கள்ட்ட காசும் இருக்குது, அதிகார பலமும் இருக்குது, அவங்க சொல்கிறத கேட்கக்கூடிய அளவுக்கு காவல்துறையும் இருக்குது. ஏன்னா பல நேரங்களில் அவங்க அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அரெஸ்ட் பண்ணாங்கன்னா கொஞ்ச நாள் ஒரு 2-3 மணி நேரம் இருந்துட்டு உடனே போலீஸ் ஸ்டேஷன் வெளியில் வந்துடுவாங்க. ஏய், என்னை பற்றியா சொல்கிறேன் நீனு? ஒரு நாளைக்கு நாங்கள் 30,000-40,000 சம்பாதிக்கிறோம்டா, என்ன போய் புகார் கொடுக்குற, நீ உயிரோடு இருந்துறியா அப்படின்னு மிரட்டி பல இடங்களில் தாக்குதல் நடத்தியிருக்காங்க. உங்களுடைய அழிச்சாட்டியம் தாங்காமல் பல பேர் இப்போ கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதுவும் குறிப்பாக இந்த பையன் கேட்குறான். கேட்ட உடனே அவனை நடு ரோட்லேயே வச்சு வெட்டியிருக்காங்க. அதை தடுக்க போன அந்த ஹரிசக்தி அவனையும் பிடிச்சி வெட்டியிருக்காங்க. ஏற்கனவே தினேஷுங்கிறவனை அவனையும் அடிச்சிருக்காங்க. அதை கேட்க போனால் இந்த 2 பேர்களையும் பிடிச்சி வெட்டியிருக்காங்க. ஆனால் இப்பொழுது காவல்துறை அவசரமாக என்ன சொல்லியிருதுன்னா, இது ஊடகங்களிலே சொல்லப்படுவது போல் இது சாராய விற்பனையினால் வந்த பிரச்சனை இல்லை, சாராயம் இது பண்ணாங்க, அதை தட்டி கேட்டாங்க, அதனால தான் கொண்டாங்கன்னு இல்லை, அவங்களுக்குள்ளார ஒரு முன் விரோதம் இருந்திருக்குது. அதே போல் 2 பேருமே ஒரே சமுதாயம் அப்படிங்கிறது மாதிரி சுற்றி வளைச்சி அங்கே அந்த செய்தியை பரப்புகிறாங்க. ஆனால் இந்த காவல்துறை சொன்ன அந்த அறிக்கையிலேயே கூட இந்த ராஜ்குமார், தங்கதுரை, மூவேந்தனின் அண்ணன் தங்குதுரை உறவினர் ராஜ்குமார் ஆகிய 2 மீதும் மதுவிலக்கு தொடர்பான வழக்குகள் இருந்துள்ளன. மதுவிலக்குனா என்ன? மதுவிலக்கு கள்ளச்சாராயம் காய்ச்சினாங்கிற வழக்கு தானே இருந்திருக்கும். ஏன்னா இவங்க ஒரு வாரத்திற்கு முன்னால் அங்கே ரெய்டு பண்ணியிருக்காங்க. அந்த ரெய்டு பண்ணப்போ இந்த ராஜ்குமாருங்கிறவரை கைது பண்ணியிருக்காங்க. கைது பண்ணிவிட்டு அவன் ஜாமீனில் வெளியில் வந்த உடனே கொலை செஞ்சுருக்கிறான். அதாவது இங்கே சமூகத்திலே நடக்கக்கூடிய அவலங்களை யாராவது தட்டி கேட்டால் அவர்கள் படுகொலை செய்யப்படுவார்கள் அப்படிங்கிற ஒரு எழுதாத விதியாக இப்போ தமிழகத்தில் இந்த திராவிட மாடல் ஆட்சியில் இருக்குது. சில வாரங்களுக்கு முன்னால் தெரியும், நம்ம புதுக்கோட்டை அங்கே கனிமவள கொள்ளையே
அது வந்து சமூக ஆர்வலராக இருந்து அந்த விஷயங்களை ஊடகங்களுக்கு வெளிக்கொண்டு வந்தவர் ஜகபர் அலி. அவர் மீது அந்த டிப்பர் லாரியை வச்சு 1க்கு 2 முறை ஏற்றி படுகொலை பண்ணாங்க. அதை எதிர்த்தும் பலரும் அந்த நேரத்தில் பேசுகிறாங்க. ஆனால் முக்கியமாக அரசியல் கட்சிகள் யாரும் பேசலை. ஆனாலும் மக்கள் அந்த விஷயத்தை குறித்து பேசுகிறாங்க, சமூக வலைதளங்களில் எழுதுனாங்கிறத பார்க்குறோம். ஆகவே ஒரு சமூக ஆர்வலர்களாக சூழியலை காப்பாற்ற வேண்டும், சமூகத்தில் நடக்கக்கூடிய அவலங்களை சுட்டி காட்டணும். அதே போல் போதை கடத்தல் இது மாதிரிலாம் இருக்குது அப்படின்னு சொன்னால் அதை வந்து படம் பிடித்து காட்டினா ஊடகத்தில் இருக்க ரிப்போர்ட்டரை அடிக்கிறாங்க இதே ஆட்சியில் அப்படின்னு பார்த்துட்டு வரோம். காரணம் எல்லாத்திற்கும் இந்த திமுக ஆட்சி அது கொண்டு இருக்கக்கூடிய சட்டம் ஒழுங்கை எப்படி இவங்க காப்பாற்றுறாங்கன்னு தெரியும். இப்போ புதுசாக ஒரு ட்ரெண்டு என்ன ஆயிருக்குன்னா, ஏதாவது ஒரு குற்றச்செயல் நடந்ததுன்னா உடனடியாக காவல்துறையிலேருந்து, அதாவது விசாரணை ஆரம்பித்து இதுக்கு சம்மந்தப்பட்டவர்கள் யாரெல்லாம் இருக்காங்க அவங்களெல்லாம் கைது பண்ணி முழு விசாரணையும் நடத்தி அறிக்கை தாக்கல் செய்யணும், குற்றப்பத்திரிக்கையை கோர்ட்டில் இது பண்ணணும். அதற்கெல்லாம் முன்பாகவே இந்த பிரச்சனை அதுக்கான பிரச்சனை இல்லை. உங்களுக்கு பார்க்குறோம், அண்ணா யூனிவர்சிட்டியில் பாலியல் வன்கொடுமை நடந்தது. தம்பி ஞானசேகரன் அப்படிங்கிறான், அவன் தான் ஈடுபட்டான். அவனே நாளில் கைது பண்ணுறாங்க. ஆனால் அன்று இரவே அவனை வெளியில் விடுறாங்க, திரும்பவும் மீண்டும் கைது பண்ணுறாங்க. அவனை ஏன் வெளியில் விட்டாங்க, அதற்கு அழுத்தம் கொடுத்தது யார் அந்த சார் அப்படிங்கிறது இப்போது வரை ஒரு கேள்வியாக இருக்குது. ஆனால் இவர் திமுக காரர் இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு உடனே பத்திரிகை சந்திப்பு நடந்தது. அந்த விசாரணை அவர் மட்டும்தான் தவறு செய்தார், அவர் வேறு யாருக்கும்லாம் ஃபோன் பண்ணல அப்படின்னு சொல்லி அடுத்த நாளே காவல்துறை அதிகாரியே வந்து பத்திரிகை சந்திப்பை செய்து அந்த விஷயங்களை எல்லாம் சொன்னதை பார்க்குறோம். இப்படி ஒவ்வொரு தவறு, அதே போல் ஈசிஆரில் நடந்த பிரச்சனையும் உண்மையிலே அவர் வந்து திமுக கட்சிக்காரர் கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் அந்த சம்பந்தப்பட்ட நபரை அரெஸ்ட் பண்ணி போலீஸ் ஜீப்பில் ஏற்றிட்டு போகும்பொழுதே அங்கிருந்தே அவன் வந்து கஸ்டடியிலேருந்தே அவனால் வீடியோ பேசுகிறான். எங்கள் அப்பா அவங்களாம் அதிமுகவில் தான் இருந்தாங்க, நான் வந்து ஒரு சேஃப்டிக்காக டோல்கேட்லேருந்தெல்லாம் தப்பிச்சு போகிறதுக்காக தான் திமுக கொடியை வச்சுட்டு போனேன் அப்படின்னு சொல்லி ஒரு விசாரணை நடந்து கொண்டு இருக்க ஒரு குற்றவாளி, அவன் மீது விசாரணை நடந்துகிட்ருக்கு, அவன் வீடியோ பதிவெல்லாம் போடுறான். அது எப்படி நடந்தது, அந்த வீடியோ எடுத்தது யார் இப்படிங்கிற கேள்வியெல்லாம் இருக்குது. அந்த அளவுக்கு சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்திருக்கு. இந்த சட்டம் ஒழுங்கை காப்பது காவல்துறை. அந்த காவல்துறைக்கு பொறுப்பாக இருக்கக்கூடிய அமைச்சர் அவர் தான் முதலமைச்சராகவும் இருக்கிறாரு. ஆனால் அவர் இன்றைக்கி வந்து என்னை வந்து அப்பா அப்படின்னு எல்லாரும் கூப்பிட்றது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லி காலையிலேயே வீடியோ அவர் தான், நீங்கள் ஃபேஸ்புக்கு ட்விட்டரு யூடியூப் எதை தொடர்ந்தாலும் என்ன அப்பான்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி தான் அந்த ஃபஸ்ட்டு வீடியோ தான் எல்லாம் வந்தது. அது வந்து அடுத்த கொஞ்ச நேரத்திலே அதிகமாக எது வந்திருக்குன்னா, மயிலாடுதுறையில் நடந்த 2 இளைஞர்கள் நடந்த படுகொலை. அதை ஒட்டி அதுக்கு முன்னால் வந்து தினமும் ஒரு பாலியல் வன்கொடுமை செயல் மாணவிக்கு நடக்கிறது அப்படிங்கிற சம்பவத்தை பார்க்குறோம். இப்படி யாருக்குமே பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலையில் என்னை வந்து அப்பான்னு சொல்கிறாங்கன்னா இவர் எப்படிப்பட்ட அப்பா அப்படின்னு மக்கள் நினைப்பாங்கங்கிறது கூட கவலைப்படாமல், நமக்கு வந்து மீடியா இருக்குது, அதை வச்சுட்டு நமக்கு முட்டு கொடுக்க ஆட்கள் இருக்கிறாங்க, நம்ம பாட்டும் வீடியோ போடுவோம் அப்படின்னு அவர் போடுறாரு. அங்கே கதறிக்கிட்டு இருக்க அந்த குடும்பம் 2 சின்ன பசங்களை கொண்டுட்டாங்க அப்படின்னு. ஆனால் கிரிக்கெட் இவங்க விளையாண்டுட்ருக்காங்க. ஸ்டாலின் பிறந்த நாளுக்காக அமைச்சர்கள் எம்எல்ஏக்கெல்லாம் ஜாலியாக கிரிக்கெட் விளையாண்டுட்ருக்காங்க. ஏற்கனவே கார் ரேஸ் விட்டாங்க, இப்போ கிரிக்கெட் விளையாண்டுட்ருக்காங்க. இவர்களுக்கு கொஞ்சமும் இந்த மக்களை பற்றி அவங்களுக்கு பாதுகாப்பை குறித்து எந்த ஒரு அக்கறையும் இல்லை, கவலையும் இல்லை. நம்ம இந்த ஓட்டு வந்து காசுக்கான ஓட்டு, இதை கடைசி நேரத்தில் காசு கொடுத்து நம்ம வாங்கிடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு இந்த அரசு செயல்படுகிறது அப்படிங்கிறது தான் இந்த செய்தி காட்டுது. 3வது செய்தியாக, சென்னை ராஜீவ்காந்தி மருத்துவமனை சுகாதாரங்களை எப்படி இருக்குன்னு வீடியோ எடுக்க போன கேமராமேனை அங்கே இருந்த டீனு தடுத்து நிறுத்தியிருக்காரு. இந்த செய்தி எப்படி சார் பார்க்குறீங்க? தமிழகத்தில் சுகாதாரத்துறை எந்த அளவிற்கு மோசமாக சீரழிந்து வருகிறது அப்படிங்கிறத நம்ம தொடர்ச்சியாக பார்த்துட்ருக்கோம். பல இடங்களில் மருத்துவர்கள் இல்லை, செவிலியர்கள் இல்லை, சாதாரண பணியாளர்களே ஊசி போடுறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு வந்தது. சென்னை போரூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு அரசு மருத்துவமனையில் மருத்துவர்கள் இல்லை, அங்கே சிகிச்சை அளிக்கிறதுக்கு
வரவங்கெல்லாம் வேறு மருத்துவமனைக்கு திருப்பி அனுப்பப்படுகிறார்கள் அப்படின்னு ஒரு வீடியோவில் கஞ்சா கருப்பு பேசினார். அடுத்த நாளே சுகாதாரத்துறை அமைச்சர் இந்த விஷயத்தெல்லாம் ரொம்ப கிளறினார்னா அவருக்கு தேவையில்லாத பிரச்சனை வரும் அப்படின்னு மிரட்டினோடனே நேற்று அவர் என்னிடம் பேசினார், மன்னிப்பு கேட்டார் அப்படின்னு இதே அமைச்சரே பேசுகிறார். அப்படின்னா அந்த வீடியோவில் ஆவேசமாக பேசிய கஞ்சா கருப்பு உங்களிடம் மன்னிப்பு கேட்பதற்கான காரணம் என்ன அப்படின்னா அவர் சினிமா டயலாக் தான் பேசினாரா அப்படிங்கிறது நம்ம புரிஞ்சுக்கணும். ஒன்று அப்படின்னா ஒரு பொய்யான விஷயத்தை கஞ்சா கருப்பு சொல்லிட்டாரா அப்படின்னு நம்ம கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணோன்னா நம்முடைய ஸ்ரீ டிவிலேயே பேட்டி கொடுத்தாரு திருநெல்வேலியை சேர்ந்த இந்து முன்னணியில் இருக்கக்கூடிய குற்றாலநாதன், அட்வொகேட் குற்றாலநாதன். ஆரம்பத்தில் திருநெல்வேலி மருத்துவமனை, அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை எப்படி செயல்பட்டுருக்கு, கடந்த பல வாரங்களில் ஒவ்வொரு வாரத்துலேயும் ஒவ்வொரு இன்சிடெண்ட் நடந்துகிட்ருக்கு. கடைசியாக நடந்தது 5வது இன்சிடெண்ட். என்னென்னா கழுத்த பகுதியில் ஒரு பணியாளர், அவங்க நர்ஸும் கிடையாது எதுவும் கிடையாது, அவங்க போட்ட ஊசியில் ஸ்கேன் எடுக்க போன இடத்துல அது தவறுதலாக போட்டுட்டான்னு சொல்லி அந்த சிறுவன் இறந்து போயிட்டான். அதுக்கு முன்னால் ஒரு மூதாட்டிக்கு சிகிச்சை கொடுக்காமல் வெளியிலே அனுப்பிச்சிட்டாங்க, அவங்க இறந்து போயிட்டு கடைசியில் அவங்களுடைய பையன் வந்து சைக்கிள்லேயே எடுத்துகிட்டு போன அந்த அவலம். தூத்துக்குடியில் ஒரு டிரைவர் ஒரு ஏதோ ஆக்சிடென்ட்னா இவர் போலியாக அவர் வந்து சரக்கு அடிச்சுட்டு வண்டி ஓட்டினார்னு தப்பான சர்டிஃபிகேட் கொடுத்துட்டாங்கன்னு. அதுக்கப்புறம் ஒரு பெண்ணுக்கு, ஒரு இந்து பெண், அவங்களுடைய அனுமதியே இல்லாமல் கருத்தடை சாதனத்தை வச்சுட்டாங்க அப்படிங்கிற ஒரு புகார் வந்தது. அதுக்கப்புறம் ஒரு சிகிச்சை அளிக்காமல் ஒரு குழந்தை இறந்தே பிறந்தது மகப்பேறு மருத்துவமனை. அந்த இது இப்படி தொடர்ச்சியாக திருநெல்வேலி மருத்துவமனையில் இந்த சம்பவங்கள்லாம் நடந்தது. ஆனால் திருநெல்வேலிக்கு ஆய்வுக்கு வந்த முதல்வர் கட்சி நிகழ்ச்சி மற்ற விஷயங்கள்லாம் கலந்துக்கிட்டு ஹாயாக போய் இருட்டுக்கடை அல்வா போய் சாப்பிட்டாரு. ஆனால் ஒரு அரசு மருத்துவக் கல்லூரியில் தொடர்ந்து பலர் இறக்குறாங்க, அங்கே ஒழுங்கான சிகிச்சை அளிக்கப்படுவதில்லை அப்படின்னு குற்றச்சாட்டுகள் மக்கள் புகார் சொல்லும் பொழுது, அப்படின்னா அது எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்கு கூட முதல்வருக்கு அங்கே ஆய்வு செய்வதற்கு நேரம் இல்லை. அதே போல் வாழ்விழந்து வேலை இழந்து இருக்கக்கூடிய மாஞ்சோலை தோட்ட தொழிலாளர்கள் அவங்கள சந்திக்கிறதுக்கு கூட அவருக்கு நேரம் இல்லை. ஆனால் இருட்டுக்கடை அல்வா சாப்பிட்றதுக்கு மட்டும் அவருக்கு நேரம் இருக்கிறதான்னு அந்த காணொலியிலே பேசியிருந்தார். நம்ம செய்திகள் சிந்தனைகளையும் கூட இதுக்கு முன்னால் பேசியிருக்கிறோம். அப்படி ஒரு தலைமை, அந்த மாவட்ட தலைமை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையும் அப்படி இருக்குது. சென்னையில் மிகப்பெரிய மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை ராஜீவ்காந்தி. அந்த வீடியோ கிளிப்பிங்கை நானும் பார்த்தேன். ஆக்சுவலி ஒரு கதிரியக்கத்துறை கேன்சர் அந்த இதுக்கான ஒரு எக்யூப்மெண்ட்டை புதுசாக இருக்கான், அதை இனாகரேட் பண்ணுறதுக்காக அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்களும் வந்திருக்காங்க. இந்த ஊடக இதில் இருக்கக்கூடிய கேமராமேன்ஸு ரிப்போர்ட்டர்ஸ் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒவ்வொரு முறையும் அமைச்சர் வரும் பொழுது திடீர்னு அந்த ஹாஸ்பிட்டல் க்ளீனாக இருக்குது, மற்ற நேரங்களில் வந்து பழடைஞ்சே இருக்குது, அதை வந்து மெயின்டெனன்ஸ் ஒழுங்காக பண்ணுறதில்ல, பராமரிப்பு பணி சரியாக பண்ணுறதில்ல, குறிப்பாக டாய்லெட்ஸ் எல்லாம் க்ளீனாக இருக்கிறது இல்லை. ஒன்று பேஷண்ட்ஸ், அங்கே வரக்கூடிய பேஷண்ட்ஸ் பயன்படுத்தக்கூடிய டாய்லெட்ஸும் சரியாக இல்லை, அங்கே இருக்கக்கூடிய செவிலியர்கள், அதிக மருத்துவமனை பணியாளர்கள் இவங்க பயன்படுத்தக்கூடிய டாய்லெட்ஸ் கூட க்ளீன் இல்லாமல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்பொழுது அங்கே ப்ரெஸ் மீட் நடக்குது. ப்ரெஸ் மீட்டில் கடைசியாக ரிப்போர்ட்டர்ஸ் கேட்குறாங்க, இந்த இதில் வந்து சுகாதார பராமரிப்பே சரியாக இல்லை அப்படின்னு சொல்கிறப்ப ப்ரெஸ் மீட் அதோட முடிஞ்ச உடனே அந்த கல்லூரியுடைய டீன் தேரணி ராஜன் வந்து எங்கே மோசமாக இருக்குது எனக்கு காட்டுங்க அப்படின்னோடனே இவர் ஏதோ அப்படியே சீன் போட்டிருக்காரு. ஏதோ எல்லோரும் மீடியாலாம் இருக்கிறாங்க, கேமரா இருக்கிறப்ப அந்த ரிப்போர்ட்டர் கேமராவோட உள்ளே போயிட்டுருக்கிறப்ப பார்த்தா அங்கே இருக்கக்கூடிய பணியாளர்கள் பயன்படுத்தக்கூடிய டாய்லெட்ஸு அந்த பகுதியே வந்து ரொம்ப மோசமாக இருக்குது, லீக்கேஜஸ் இருக்குது, அப்படியே ஃப்ளஷ் ஆகாமல் நிறையா இருக்குது. அது பார்க்குறதுக்கே கொடூரமாக இருக்கிறது. இதை வீடியோ கொஞ்சம் நேரம் கேமரா எடுத்துக்கிட்டு இருக்கிறோடனே அவர் தடுக்கிறார். எங்கே இருக்குன்னு கேட்டுட்டு ஒரு ஆவேசமாக வந்தவர் அதை படம் பிடித்த கேமராமேன், அந்த நியூஸ் சேனலுடைய கேமராமேன் எடுத்துக்கிட்டு இருக்கிறப்ப அதை தடுக்கிறார். அப்படின்னா என்னென்னா, நீ குற்றம் சொல்லிட்ட, நாங்கள் அதை பார்த்துக்குறோம், நீ எதுக்கு இதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குற அப்படின்னு. அதாவது இந்த திமுக ஆட்சி, இப்போ நான் ஏற்கனவே சொன்னேன்ல, யார் குற்றம் சொன்னார்களோ அவர்கள் மீதே வழக்கு போடக்கூடியது தான் அந்த அரசு பொழுது. இப்போது ஒரு குற்றச்சாட்டை ஒரு நியூஸ் சேனல் சொல்லுது, அதற்கு ஆதாரமாக அவங்க வீடியோ எடுக்கிறாங்க, அதை அந்த டீன் தடுக்கிறார். அப்படின்னா தப்பு நடந்திருக்கு, இதை வெளியில் சொல்லாத அப்படின்னு நியூஸ் சேனல்கிட்டே இவர் அப்படி ஒரு ஹை ஹேண்டட்னஸை காட்டுறார். ஏன்னா இது வெளியில் வந்தால் இந்த அரசுக்கு கெட்ட பெயர் வந்துடும்,
அப்படின்னு நினைக்கிறார். ஏற்கனவே இந்த மா சுப்பிரமணியன் அவர் தான் சுகாதாரத்துறை அமைச்சருக்கு பல குற்றச்சாட்டுகள் போயிட்டுருக்கு. ஒவ்வொரு இவர் வாக்கிங் ஜாக்கிங் போகிறப்பவே ஒரு சில மருத்துவமனைக்கு போகிறாரு. போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய செவிலியர்கிட்ட டியூட்டி டாக்டர் யாருங்க, டியூட்டி டாக்டர் இருக்குல்ல, அவருக்கு ஃபோன் பண்ணுங்க அப்படின்லாம் சொல்கிறாரு, சீன் பண்ணுறாரு. உடனே அவங்க மீது இடமாற்றம் இல்லைன்னா சஸ்பென்ஷன் அப்படி இப்படின்னு ஒரு சீன் போடுறாரு. பிறகு அவங்க எப்படி ரீஇன்ஸ்டார்ட் ஆகிறாங்கங்கிறதெல்லாம் அந்த கடவுளுக்கு தான் வெளிச்சம். ஆனால் இது மாதிரி ஒரு ஃபோட்டோ ஷூட் பண்ணிகிட்டு இருக்கிற இடத்துல உண்மையான அந்த ஃபோட்டோகிராஃபிங் எடுக்கிறப்ப, அந்த நியூஸ் சேனல் எடுக்கிறப்ப பதறாங்க. அதாவது ஷூட் த மெசஞ்சர், யார் உண்மையை சொல்கிறானோ அவனை காலி பண்ணு, விசில் ப்ளோயர் யார் இங்கே தவறு இருக்குன்னு சுட்டி காட்டுறாங்களோ அவங்க மேலே கேஸ் போடு, இப்படிங்கிற ஒரு நிலைமையிலே இந்த திராவிட மாடல் ஆட்சி இருக்குது. இப்போ இந்த குற்றச்சாட்டுகளை எல்லாம் அண்ணாமலை சொன்னார். உடனே மாசு என்ன சொன்னார்னா, இது என்ன கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் மட்டும்தான் இது மாதிரி சிகிச்சை பிரச்சனையினால் இறப்பு நடக்குதா, ஏன் சென்ட்ரல் கவர்மெண்ட்டை நடத்தக்கூடிய இந்த மருத்துவக் கல்லூரியிலே இந்த பிரச்சனை இல்லையா அப்படின்னு கேள்வி கேட்டார். நான் அவரோடு விவாதிக்க தயார்னார். அண்ணாமலையும் நானும் சவாலுக்கு தயாராக இருக்கிறேன், சுகாதாரத்துறை தமிழகத்திலே எவ்வளவு சீரழிந்திருக்கிறது, கேடுகட்ட நிலையை நோக்கி சென்று கொண்டு இருக்கிறது, நேரடியான சவாலுக்கு நானும் தயார். ஆனால் அதுக்கு முன்னால் யார் அந்த சார் அப்படிங்கிற விளக்கமும் எனக்கு வேண்டும் அப்படின்னு ஒரு கண்டிஷன்ஸை அப்ளையே தூக்கி போட்டிருக்காரு. இப்போ சுகாதாரத்துறை அமைச்சர் அதற்கு தயாராக இருப்பாரா, யார் அந்த சார் அப்படிங்கிறத சொல்லிட்டு அண்ணாமலையோடு விவாதிப்பாரா அப்படிங்கிறதான் மக்கள் எதிர்பார்க்குறாங்க. நடக்குதான்னு நம்மளும் அவளோடு எதிர்பார்த்துட்ருக்கோம். நடக்குதான்னு பார்ப்போம். 4வது செய்தியாக, சென்னை வங்கதேச பயங்கரவாதி அபு சலாம் அலிக்க கைது பண்ணியிருக்காங்க. இந்த செய்தி எப்படி சொல்ல பார்க்குறீங்க? சென்னையில் செம்மஞ்சேரிங்கிற பகுதியில் ஜாலியாக ஒரு வீடு எடுத்து தங்கியிருந்த அன்சருல்லா பங்களா டீம் அப்படின்னு இருக்குது. இது வங்கதேசத்தில் இயங்கக்கூடிய ஒரு பயங்கரவாத அமைப்பு. அது மட்டும் இல்லை, ஜமாத் உல் முஜாகுதீன் 2 அமைப்பு, இதோட தொடர்புடையவன் தான் இந்த அபு சலாம் அலி. இவன் என்னென்னா, இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய இந்து தலைவர்களை குறிவைத்து கொலை செய்வதற்கு தான் இந்த 2 அமைப்புகளும் இங்கே வேலை பார்த்துட்ருக்கு. ஏற்கனவே அஸ்ஸாமில் 13 பேரை அரெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. திரிபுரா பக்கத்தில் கூட, மேகாலயாவில் கூட அரெஸ்ட் பண்ணாங்க. அஸ்ஸாம் பார்டர்லேயே பல பேரை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அங்கு கிடைத்த துப்பு அடிப்படையில் எங்கெங்கெல்லாம் இவங்க பரவி இருக்கிறாங்க அப்படின்னு அஸ்ஸாம் முதல்வர் இமாந்தா பிஸ்வாசா பலமுறை சொல்லியிருக்கிறார். வங்கதேசத்துலேருந்து வரவங்க நேரடியாக அவங்க வர இடம் தமிழகம் தான், அதெல்லாம் குறிப்பாக திருப்பூர் இந்த பகுதியில் தான் அப்படிங்கிறத அவர் தொடர்ச்சியாக சொல்லி வருகிறார். கடந்த 2016 திருப்பூரில் மூசா அப்படிங்கிற முகமது மசூருதீன் அப்படிங்கிறவனை அரெஸ்ட் பண்ணுறாங்க. இவனும் ஜமாத் உல் முஜாகுதீன் என்கிற அமைப்பை சார்ந்தவன். அது மட்டும் இல்லை, இவனுக்கு ஐஎஸோடு தொடர்பும் இருக்கிறது. இப்போ அவனை பிடிச்சி பிழிஞ்ச பிழியில் தான் பல விஷயங்கள் தெரியல. இந்தியா முழுக்க இந்த பங்களா டீம், அன்சருல்லா பங்களா டீம், அப்புறம் ஜமாத் உல் முஜாகுதீன், இதில் தொடர்புடைய பயங்கரவாதிகள் அங்கங்கே சைலண்ட்டாக தங்கியிருக்காங்க, நேரம் காத்து கொண்டு இருக்கிறார்கள். தலைமையோட கட்டளை வந்தால் இங்கே இருக்கக்கூடிய இந்து தலைவர்களை கொலை செய்வதற்கான திட்டத்தோடு தான் அங்கங்கே தங்கியிருக்காங்கன்னு பார்க்குறோம். இப்போ சமீபத்தில் கூட பார்த்தோம், திருப்பூரில் திடீர்னு ஒரு 45 பேர் அவங்க போலியான ஆதார், ரேஷன் கார்டு இதெல்லாம் வச்சுக்கிட்டு போலியான ஆவணங்கள் மூலம் தங்கியிருந்தாங்க அப்படின்னு சொல்லி திடீர்னு பார்த்தா அந்த 45 பேர் எங்கே அப்படின்னு இப்போ தேடிட்டு இருக்காங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த அபு சலாம் அலியை கூட செம்மஞ்சேரியில் கைது செய்தது ஆந்திர எஸ்டிஎஃப்பும் அஸ்ஸாம் எஸ்டிஎஃப்பும் தான். அவங்க தேடிட்டு இருக்காங்க. ஏற்கனவே கிடைத்த அந்த துப்பை வச்சு, உளவு செய்தியை வச்சு தான் அவங்க அங்கங்கே அரெஸ்ட் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த ஆப்ரேஷனுக்கு பேர் ஆப்ரேஷன் பராகத் அப்படிங்கிற இதில் வச்சு தான் இதை எங்கே அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. நாம் தொடர்ச்சியாக சொல்லி வருகிறோம், தமிழகத்தில் குறிப்பாக இது போன்ற ஊடுருவிய பங்களாதேசிகள், இவங்களுடைய பயங்கரவாத அமைப்பினர் மற்றும் இங்கேயே இருக்கக்கூடிய பல அடிப்படைவாத பயங்கரவாத அமைப்புகள் ரொம்ப ஃப்ரீயாக செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. இது ஒரு ப்ரீடிங் கிரவுண்டு மாதிரி தமிழகம் அவங்களுக்கு இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். ஈவன் பங்களாதேஷில், பாகிஸ்தானில், வேறு சில இஸ்லாமிய கண்ட்ரிலே தடை செய்யப்பட்ட ஹிஜ்புல் உத் தஹ்ரீர் அப்படிங்கிற ஒரு அமைப்பு, HUT, இதை குறித்து நம்ம செய்திகள் சிந்தனைகளில் பல முறை பேசியிருக்கோம். இதே ஸ்ரீ டிவியில் பேசியிருக்கிறோம். நம்ம தான் ஆரம்பத்துலேருந்து பேசிட்டு வரோம். சமீபத்தில் தான் அது சம்மந்தப்பட்டவர்களை ராயப்பேட்டையில்
இருந்து அதன் மூலம் அவங்க கொடுத்த பயான் மூலம் பல பேர் ஆன்லைனில் வந்து ரெக்ரூட் பண்ணி அவங்களுக்கு ஆயுத பயிற்சி முதற்கொண்டு கன்னியாகுமரி, சேலம் இந்த பகுதியெல்லாம் அவங்க ஆயுத பயிற்சியெல்லாம் கொடுத்துருக்காங்கங்கிறதெல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. பல பேரை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. எதுக்கு சொல்கிறேன்னா, பல இடங்களில் தடை செய்யப்பட்ட அமைப்புகள் தமிழகத்தில் ரொம்ப ஃப்ரீயாக இருந்துட்டு அவங்களுடைய ஆக்டிவிட்டி இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். இப்போது இந்து தலைவர்களை கொலை செய்வதற்காக பங்களாதேஷ்லேருந்து வந்திருக்கக்கூடிய பயங்கரவாதிகள் இங்கே இருக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. அதிலே பார்த்தீங்கன்னா 100 இஸ்லாம் மண்டல் அப்படின்னு ஒரு பங்களாதேசிய ஒரு பயங்கரவாத அமைப்பு இருக்குது. ஷாகினூர் இஸ்லாம் அப்படிங்கிற ஒரு பயங்கரவாத அமைப்பு இருக்குது. இப்படி பல்வேறு அமைப்பில் இருக்கிறாங்க. இந்த பயங்கரவாதிகள் இந்தியா முழுக்க தங்கி இருக்கிறாங்க. இங்கே பயங்கரவாத செயல் செயல்படுறாங்க. இப்போ இங்கே இருக்கக்கூடிய இந்து தலைவர்கள் எதுனா அவனுக்கு தெரியுமா யாருன்னு, அவங்களுடைய ஆக்டிவிட்டி, இந்த இந்து தலைவர் இந்த விஷயத்தில் இந்த பகுதியில் ஆக்டிவாக செயல்படுறாரு அப்படின்னு பங்களாதேஷ்லேருந்து வர பயங்கரவாதிக்கு தெரியாது. அப்படின்னா உள்ளூரில் இருக்கிறவன் அவன் தான் வந்து இந்த ஆக்டிவிட்டி, அந்த இந்து தலைவருடைய ஆக்டிவிட்டியை சொல்லக்கூடியவனாக இருப்பான். இப்போ நமக்கு என்னென்னா, இங்கே இருக்கக்கூடிய உள்ளூரில் இருக்கக்கூடிய பயங்கரவாதி அமைப்புகளோடு இல்லை வேறு சில குழுக்களோடு இந்த பயங்கரவாதிகளுக்கு என்ன விதமான தொடர்பு இருக்கிறது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். கொரோனா காலகட்டத்தில் டெல்லியில் தப்லீகி ஜமாத் மாநாடு நடந்தது. அது வந்து அந்த மாநாடு நடத்தக்கூடாது என்ற மத்திய அரசு சொன்ன உடனே அவங்க நாடு முழுக்க அங்கங்கே பிரிஞ்சு போனாங்க. பார்த்திங்கன்னா தமிழகத்தில் முதற்கொண்டு கிராம பகுதியில் இருக்கக்கூடிய மதரசாக்கள் மசூதிகள்லாம் கூட போய் தங்கியிருந்தாங்க. இப்போ வெளிநாடுகளிலிருந்து வந்த தப்லீகிகள் எப்படி இங்கே இருக்கக்கூடிய கிராமங்களில் போய் அவங்களால மதரசாலேயோ மற்ற இடங்கள்லேயே இருக்க முடியுது, மாயாரம் பக்கத்துலலாம் அவங்களால போய் தங்கியிருக்க முடியுது அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய நெட்வொர்க் இப்போ அதே போன்றது தானே இதுவும் இருந்திருக்கும். அதனால் லோக்கல் இந்து தலைவர்கள் யார், அவங்களுடைய ஆக்டிவிட்டிங்கிறது இங்கே இருக்கிற லோக்கலில் இருக்கிறது தான் சொல்லணும். அப்போனா இவர்கள் யாரோடெல்லாம் தொடர்பில் இருந்தாங்க அப்படிங்கிறது முழு விசாரணை செய்யப்பட வேண்டும். என்ஐஏ இந்த கேஸை அடுத்த கட்டத்திற்கு எடுத்துக்கொண்டு செல்வார்கள் என்று நம்புகிறோம். நம்முடைய ஆரம்பத்திலிருந்து சொல்லக்கூடிய எச்சரிக்கை என்னென்னா, தமிழகம் பயங்கரவாத கூடாரமாக மாறி வருகிறது. அதாவது பல டெஸ்ட்டுகளை பண்ணக்கூடிய ஒரு லேபரேட்டரி மாதிரி தமிழ்நாடு ஆகிட்டுருக்கு. சிலிண்டர் அந்த தற்கொலை குண்டுவெடிப்பு நடந்ததை பார்க்குறோம் கோயம்புத்தூரில். ஐஎஸ் மாதிரியான மாடுலே அவங்க தமிழகத்தில் செஞ்சு பார்க்கணுங்கிறது தான் முயற்சி பண்ணாங்க. அதில் ஒரு சின்ன ஃபெயிலியர், அதனால் அவன் இறந்து போனான் அந்த தற்கொலைப்படை பயங்கரவாதி அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கிட்டு பார்க்கும் பொழுது தமிழக மக்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். நம்ம பகுதியில் இது போல் யாராவது அவன் வந்து லோக்கல் இல்லை, வெளிநாடுலேருந்து வந்தவன் மாதிரி தெரிகிறான், அவனோட ஆக்சண்ட், அவன் பேசுகிற ஆக்சண்ட் ஒரு மாதிரி இருக்குது, அவனுடைய நடை உடை பாவனை வேறு மாதிரி இருக்குது, இங்கே இருக்கக்கூடிய உள்ளூரில் இருக்கக்கூடிய முஸ்லீம் மாதிரி கூட அவன் இல்லை, அவன் ஏதாவது ஒரு பக்கத்தில் ஏதாவது ஒரு கடையில் கூட வேலை பார்க்குறான், புதுசாக திடீர்னு ஏதோ ஒரு ஹெல்ப்பர் மாதிரி கூட வேலை பார்த்துக்கிட்டு இருக்கலாம். இதையெல்லாம் கண்காணித்து மக்களும் வந்து அங்கே இருக்கக்கூடிய காவல்துறைக்கு தெரியப்படுத்த வேண்டும் அப்படிங்கிறது தான் நம்முடைய பார்வை. நிறைவு செய்தியாக, நம் பிரதமர் மோடி அமெரிக்காவுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்காரு. அதையோடு ட்ரம்ப்பை பார்த்து சந்தித்து அவரோடு பல ஒப்பந்தங்களும் போட்டிருக்காரு. இந்த செய்தியை நீங்கள் எப்படி சொல்ல முடியும்? ஆரம்பத்தில் ஃப்ரான்ஸில் நடந்த ஏஐ சம்மிட் அதுக்கு தான் போயிருந்தார். ஃப்ரான்ஸை முடிச்சுட்டு அப்புறம் அப்படியே யூஎஸ் போயிருந்தார். ஆரம்பத்திலே டொனால்டு ட்ரம்ப் புதிய அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டார், யூஎஸுடைய அதிபராக. அவருடைய பதவியேற்பு விழாவில் வந்து நரேந்திர மோடிக்கு அழைப்பு இல்லை. அவங்க ஜிகிடி தோஸ்துன்னு சொன்னாங்க, ஆனால் அவரை வந்து கூப்பிடக்கூட இல்லை. பாருங்கள், இதுதான் மோடிக்கு இப்போ இருக்கக்கூடிய அமெரிக்காவில் இருக்கக்கூடிய மரியாதை அப்படின்லாம் கிண்டல், எதிர்க்கட்சிகள் கிண்டல் செய்தன. சமூக வலைதளங்களில் மோடி ஏட்டர்ஸ்னு ஒரு குரூப் இருக்குது, அவங்கெல்லாம் பேசிகிட்டு இருந்ததெல்லாம் நம்ம பார்த்தோம். ஆனால் அதே போல் ஃப்ரான்ஸில் இருக்கும் பொழுதே கூட மேக்ரான் வந்து அந்த சபைக்கு வந்த பொழுது, அந்த சமிட்டுக்கு வந்த பொழுது பலரை வந்து பல வெளிநாட்டு தலைவர்களை கை கொடுத்துட்டு வந்தார். அப்பொழுது மோடி எந்திரிக்கும் பொழுது, ஆனால் மோடியோடு தான் அவர் வந்தார் உள்ள, அதை பற்றி இவங்க பேசலை, எல்லாம் வீடியோ அங்கங்கே எடிட் பண்ணி சொல்கிறது தானே. அப்பொழுது மோடி கையை, அவர் வேற ஒரு தலைவரையும் கை கொடுக்கறதுக்கு தான் எழுந்திரிச்சார். ஆனால் இவர் வந்து மேக்ரான் வந்து அவரை கண்டுக்க கூட இல்லை. இதுதான் மோடி அவர்களுக்கு இப்போ கிடைக்கக்கூடிய மரியாதை. சொந்த நாட்டிலையும் மரியாதை இல்லை, வெளிநாட்டிலையும் மரியாதை எல்லாம் கிண்டல் பண்ணாங்க. ஆனால் ஃப்ரான்ஸில் இருக்கக்கூடிய அந்த பிரதமர் அவருடைய புரோட்டோக்காலையே தவிர்த்து விட்டு ஃப்ளைட்டில் ஏற்றி விடுற வரைக்கும், சீ ஆஃப் பண்ணுற வரைக்கும் மேக்ரான் இருந்தார் அப்படிங்கிறது அடுத்த நாள் வீடியோவாக வந்தது.
ஆகவே மோடியை எதிர்க்கக்கூடியவர்கள் எவ்வளவோ பொய்யான விஷயங்களை பரப்பி கொண்டு தான் இருப்பார்கள். ஆனால் உண்மை உடனடியாகவே வந்து இவருடைய பொய்யெல்லாம் அம்பலப்பட்டு விடுகிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இப்போ எதுக்கு இதை சொல்கிறோன்னா, அமெரிக்காவுக்கும் அந்த விஷயம் தான் சொன்னாங்க. அவர் வந்து டொனால்டு ட்ரம்ப் பதவி ஏற்படுறதுக்குள்ளே அவர் கூப்பிடல பாருங்க அப்படின்னு. அங்கே ஜெய்சங்கர் கலந்துக்கிட்டார். ஜெய்சங்கரை கூட முதல் வரிசையில் உட்காராதீங்கன்னு இப்போ யாரோ ஒருத்தவங்க சொன்னாங்கிறது மாதிரி வீடியோ எடிட் பண்ணி கட் பண்ணி போட்ட ஒரு வீடியோவை காங்கிரஸ் பகிர்ந்ததெல்லாம் நம்ம பார்க்குறோம். நீங்கள் சொன்னது மாதிரி அந்த 2 நாள் பயணத்தில் பல்வேறு ஒப்பந்தங்கள் போடப்பட்டிருக்கு. அதை விட முக்கியமாக பார்த்திங்கன்னா, அவர் அந்த அமெரிக்க விசிட்டில் அங்கே இருக்கக்கூடிய மிகப்பெரிய நிறுவனங்களுடைய தலைவர்கள்லாம் வந்து அவரை மீட் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக கூகுள் அவங்க வந்து பார்த்துருக்காங்க. சுந்தர் பிச்சையை மீட் பண்ணியிருக்காரு. அப்புறம் இப்பொழுது டொனால்டு ட்ரம்ப் அந்த அமைச்சரவை இருக்குது, அதுக்கு வந்து பல ஆலோசனைகளை வழங்கக்கூடிய மிக முக்கியமான ஆட்கள்லாம் இருக்காங்க. எலன் மஸ்க், எக்ஸ் வலைதளத்தை, ஸ்பேஸ் எக்ஸ், இதெல்லாம் அவர் தான் பார்த்துக்கிறாரு. அவர் குடும்பத்தோடு தனது குழந்தைகளோடு வந்து நரேந்திர மோடியை சந்தித்தார். அவர் ஒரு கிஃப்ட், அந்த ஸ்பேஸ் எக்ஸ் சம்மந்தமான அவர் கிஃப்ட் கொடுக்க, இவர் எலான் மாஸ்க் குழந்தைங்களுக்கு உட்பட பல கிஃப்ட்டுகளை எடுத்துகிட்டு போயிருந்தார் நரேந்திர மோடி. அது ரொம்ப சிறப்பான விஷயம் என்னென்னா, நம்ம நாட்டில் மாரல் ஸ்டோரிஸ், அது நீதி போதனைக்கு தேவையான பல கருத்துக்களை கொண்ட கதையம்சங்கள் இருந்தது தான் அமர் சித்ரா கதை. பல அந்த குழந்தைகளுக்கு மத்தியில் நல்ல எண்ணத்தை, நல்ல சிந்தனையை விதைக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக வந்தது தான் அந்த அமர் சித்ரா கதைகள். அந்த புத்தகங்களை எல்லாம் அவங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணாங்க. நீ காலையில் ஒரு ஃபோட்டோவை பார்த்தேன், எலன் மாஸ்குடைய குழந்தைங்க, 2 குழந்தைங்க, சின்ன சின்ன குழந்தைங்க, அந்த அமர் சித்ரா கதை அந்த படத்தோட இல்லஸ்ட்ரேஷனோடு இருக்கக்கூடிய அந்த புத்தகத்தை தரையில் போட்டுட்டு உட்காந்து ஜாலியாக நரேந்திர மோடிக்கு எய்த்தாப்பில் உட்காந்துட்டு அவங்க படிக்கிறாங்க. சில விஷயங்களை நரேந்திர மோடியும் காமெடியாக அந்த குழந்தைங்களுக்கு சொல்கிறது, அதை ரசித்து எலன் மாஸ்க் பார்க்கக்கூடிய அந்த ஒரு படம். அதே போல் சுந்தர் பிச்சை மீட் பண்ணது, விவேக் ராமசாமி அவரோட மாமனாரோடைய போய் சந்தித்து பேசுது. ஏன்னா அவங்களுக்கு வந்து இந்திய பிரதமரை சந்திப்பது, இந்தியாவிலேருந்து அமெரிக்கா போய் அங்கே வந்து மிகப்பெரிய உச்சத்தை தொட்டவர்கள். நம்ம பிரதமர் வரும் பொழுது, அதுவும் ஆற்றல் மிக்க பிரதமர் வரும் பொழுது அவர் சந்திப்பதில் அவரை வந்து ரொம்ப மிடுக்கோடு சந்தித்து தங்களுடைய கருத்துக்கள் எல்லாம் பகிர்ந்துள்ளார். காரணம், இந்த விவேக் ராமசாமி போன்றவர்கள்லாம் இப்பொழுது ட்ரம்ப் அந்த ஆட்சி அதிகார பீடத்தில் மிக முக்கியமான இடத்துல இருக்காங்க. அதை விட என்னென்னா, துல்சி கபாட், அவர் இந்திய வம்சாவளி, அவங்க சிஐஏ அந்த இதோட மிக முக்கியமான பொறுப்பில் அவங்க இருக்கிறாங்க. அதாவது அமெரிக்காவில் அந்த உளவு அந்த விஷயங்களில் மிக முக்கியமான அமைப்பு அது. அதில் மிகப்பெரிய பதவியில், உச்ச பதவியில் இருக்கிறவங்க துல்சி கபாட். பல மணி நேரங்கள் நரேந்திர மோடி அவர்களோட பேசியிருக்காங்க. பிறகு 2 தலைவர்களும் மீட் பண்ணிட்டு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸை சந்தித்தாங்க. அப்பொழுது பேசும் பொழுது டொனால்டு ட்ரம்ப் சொன்ன ஒரு வாக்கியம் மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. என்னென்னா, ஈவன் வெள்ளை மாளிகையில் இருக்கக்கூடிய அதிகாரிகள், செக்ரட்டரிஸ் எல்லாம் சொல்கிறது கூட என்னென்னா, உலகிலேயே ரொம்ப டஃப்பான நெகோஷியேட்டர் டொனால்டு ட்ரம்ப். இப்போ பார்க்குறோம், திடீர்னு ஒரு WHO அமெரிக்கா இருக்காது, வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனில் அது ஒரு மிக முக்கியமானது, பல டெசிஷன்ஸை உலக அளவில் எடுக்க வேண்டியது சுகாதாரத்துறை சம்மந்தமாக. நீ வந்து சைனாவுக்கு ஆதரவாக செயல்படுகிற, அதனால் WHO நாங்கள் இனிமேல் ஃபண்டும் கொடுக்க மாட்டோம், அதுலேயும் இருக்க மாட்டோம்டா அப்படின்ட்டார். இது மாதிரி ஒரு தனாலடியாக முடிவு எடுக்கக்கூடியவர். அப்படி நான் இருக்கணும்னா சில விஷயங்கள் செஞ்சாகணும். இப்போ கனடா கூட ஒரு ட்ரேடு விஷயமாக அவர் செஞ்சு 53வது மாகாணமாக வேணால் நீ என் கூட சேர்ந்துக்க அப்படின்னு சொன்னது. மெக்சிகோவுக்கு கொடுத்த அழுத்தம், பனாமா கால்வாயில் அந்த சரக்கு போக்குவரத்து இருக்கு, அதுக்கு டாரிஃப் வச்சுருந்தாங்க. அப்படின்னா நான் டேக்ஸ் போடுவேன் அப்படின்னு ஒன்று, இல்லை அமெரிக்காலேருந்து போகிற படகுக்கு இந்த இவங்களுக்கெல்லாம் ட்ரேடுக்கெலாம் நாங்கள் ஃப்ரீயாக பண்ணி கொடுக்குறோன்னு பனாமா அந்த அரசாங்கம் சொன்னது. இது மாதிரி ஒரு டஃப்பான நெகோஷியேட்டர் ட்ரம்ப்பு அப்படின்னு அங்கே வெள்ளை மாளிகை அதிகாரிகள் ரொம்ப பெருமையாக பேசுகிறப்ப, டொனால்டு ட்ரம்ப் என்ன சொல்கிறாங்கன்னா அந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் என்னை வந்து சொல்கிறாங்க டஃப் நெகோஷியேட்டர்னு. என்னை விட ரொம்ப கராரான டஃப்பான நெகோஷியேட்டர் வந்து என்னுடைய ஃப்ரெண்டு நரேந்திர மோடி அப்படின்னு சொல்கிறாரு. பிறகு 2 நாடுகளுக்கும் இடையே எப்படிப்பட்ட உறவுகள் இருக்குது, இராணுவ ரீதியாக பல விஷயங்கள்லாம் ஒப்பந்தம் ஆகிருக்குது. என்ன சொல்கிறாங்கன்னா, விமானங்கள், புதிய விமானங்கள் வாங்கிறது, F-35, அது அந்தளவுக்கு சூப்பராக இல்லை அப்படின்னா கூட, அதோடு எப்பொழுதுமே அமெரிக்கா என்ன பண்ணுன்னா, ஒரு விஷயத்தை கொடுத்துட்டு இதை நீ வாங்கிட்டீங்கன்னா இன்னொரு வேறு 2 விஷயத்தை நான் கொடுக்குறேன் அப்படிங்கிறது மாதிரி தான்.
இப்போ F-35 அந்த அளவிற்கு பெரிய சிறப்பம்சங்கள் இருக்குது. சிறப்பம்சங்கள் அதுக்குன்னு ஒன்று ஸ்பெசிஃபிக் இருந்தால் கூட அதை வாங்கியே தீர வேண்டிய அந்த இது இல்லை. ஆனாலும் அதோடு சேர்த்து அவங்க ஜாவ்லின் பீரங்கி எதிர்ப்பு ஏவுகணைகள் நாங்கள் அதிக அளவில் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் ஸ்ட்ரைக்கர் கவச போர் வாகனங்களை கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. P-8I அப்படிங்கிற கடல்சார் அதை வந்து அந்த பகுதியில் கடல் பகுதியில் கண்காணிக்கக்கூடிய விமானங்களை அதிக அளவில் கொடுக்குறோம் அப்படின்லாம் நெகோஷியேட் பண்ணியிருக்காங்க. பிறகு பெட்ரோல் வாங்குறதுல அந்த இது இப்போ பார்த்திங்கன்னா உக்ரைன் ரஷ்யா வார் போயிட்டுருக்கு. இப்போ திடீர்னு பார்த்திங்கன்னா சம்மந்தம் இல்லாமல் உக்ரைன் மிகப்பெரிய செர்னோபில் அந்த இடத்துலலாம் குண்டு வீசி தாக்கியிருக்கிறாங்க. இதற்கு பிறகு அந்த போர் எந்த அளவுக்கு போகுதுங்கிறது தெரியல. ஒருவேளை அந்த போர் நிறுத்தப்பட்டால், ஒரு முடிவுக்கு வந்து விட்டால், இப்போது ரஷ்யா நமக்கு மிக குறைந்த விலையில் கொடுத்துட்டு இருக்கக்கூடிய ஆயில் அப்போதும் கொடுக்குமா அப்படிங்கிற டவுட்டு இருக்கும். ஸோ அதனால் பேலன்ஸாக அங்கேயும் வாங்கிக்கிறோம் இங்கேயும் வாங்கிக்கிறோன்னு அதை தான் சொல்கிறாரு ட்ரம்ப்பு. இவர் வந்து என்னை விட டஃப் நெகோஷியேட்டர் மோடிங்கிறது அதான் சொல்கிறார். அமெரிக்காலேயே நாங்கள் ஆயில் வாங்குகிறோம், பட் எங்களுக்கு என்ன தேவை நாங்கள் அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது மாதிரி தான் நடந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். அதற்கு பிறகு அந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் மிக முக்கியமான கேள்வி கேட்கப்பட்டது என்னென்னா, பைடன் அரசாங்கம் இருந்தது, அதற்கும் உங்களுக்குமான உறவு எப்படி இருந்ததுன்னு மோடிகிட்ட கேட்கும் பொழுது அந்த கேள்வியை வந்து நரேந்திர மோடி சொல்வதை விட நான் சொல்கிறது தான் கரெக்டாக இருக்கும்னு அவரே வாலண்டியராக வந்து டொனால்ட் ட்ரம்ப் என்ன சொல்கிறாருன்னா, அந்த ஆட்சியில் மிக மோசமாக இந்திய அமெரிக்க உறவு இருந்தது, பாழ்படுத்தி வச்சுருந்தாங்க, அதை சரி பண்ணுறதுக்கு தான் நான் வந்திருக்கிறேன். அங்கே மட்டும் இல்லை, உலக அளவில் பல இடங்களில் பிரச்சனை பண்ணி வச்சுருக்கிறாங்க. எங்களுடைய ஃபஸ்ட்டு ஆப்ஷன் வந்து போருங்கிறது கிடையாது, அதுதான் கடைசி இது. ஆனால் அந்த ஆட்சியில் எது இருந்தாலும் ஏதோ ஒரு பிரச்சனை. இப்போ ரஷ்யா உக்ரைன் வாருக்கு மிக முக்கிய காரணமே அப்பொழுது இருந்த பைடன் அரசாங்கம் தான். ஸோ அது மாதிரியே இல்லை, இது சரி பண்ணுறது ஒரு வாரத்திலே பல விஷயங்களை நாங்கள் சரி பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிறத டொனால்ட் ட்ரம்ப் அவரே வந்து நரேந்திர மோடிக்கு கேட்ட கேள்வியை அவர் வந்து பதில் சொன்னதை பார்க்குறோம். அதற்கு பிறகு இங்கே இருக்கக்கூடிய ஊடகவியலாளர்கள் அதே எண்ணத்தில் அமெரிக்காலையும் சில பேர் உண்டு. அதில் ஒரு ஆள் மோடியை பார்த்து கேட்குறான், நீங்கள் வந்து அதானி மீது இங்கே பல வழக்குகள் இருக்குது அமெரிக்காவில், அது குறித்து டொனால்ட் ட்ரம்ப்கிட்ட கேள்வி கேட்டிங்களான்னு. ஏன்னா அந்த கேள்வியை வைத்து தான் இங்கே சமூக வலைதளங்களில் காங்கிரஸ் உள்ளிட்ட அந்த ஒரு பார்ட்டை மட்டும் வீடியோ எடிட் பண்ணி ஷேர் பண்ணியிருந்தாங்க. பாருங்கள், இங்கே வந்து மீடியாவை சந்திப்பதற்கே அஞ்சக்கூடிய நரேந்திர மோடியை கிடுக்குப்பிடி கேள்வி கேட்டனர் அமெரிக்க ஊடகத்தினர் அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு அவர் சொன்னார், 2 நாடுகள் வசுதெய்வ குடும்பம், இந்தியாவை பொறுத்தளவு உலக நாடுகளை எல்லாமே வந்து ஒரு நல்ல ஒரு உறவை பேணக்கூடிய ஒரு சகோதரராக நினைக்கக்கூடியது தான். அதே நேரத்தில் ஒரு இண்டிவிஜுவலை பற்றி பேசணுங்கிற அவசியம் இல்லை, அதற்காகலாம் நான் வரல, 2 நாடுகளுக்கும் எது இந்த நேரத்தில் தேவை அப்படிங்கிறது தான் நெகோஷியேட் பண்ணுறதுக்கு நான் வந்திருக்கேன் அப்படிங்கிறத கொஞ்சம் கோபமாகவே சொன்னார். இப்போ இந்த விஷயத்தை சொல்லும் பொழுது டொனால்ட் ட்ரம்ப் ஒரு விஷயத்தை அதே ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் சொல்லியிருக்காரு. அந்த வீடியோவை ஏன் இந்த காங்கிரஸ் மற்றும் எதிர்க்கட்சி கூட்டம் ஷேர் பண்ணலன்னு சொல்ல, ஒரு சில மீடியாக்கள் என்னை பற்றியும் இந்த அரசாங்கத்தை பற்றியும் தொடர்ச்சியாக அவதூறுகளை பரப்பி வந்தார்கள். அவங்களுக்கெல்லாம் இந்த வரிசையில் இடமே இல்லாமல் நான் வச்சுருக்கிறேன், பார்த்துக்கங்கன்னு ஒரு எச்சரிக்கையும் அவர் சொல்லியிருந்தார். இதே போன்ற எச்சரிக்கையை இங்கே நம்ம சொல்லலை, டொனால்ட் ட்ரம்ப் அங்கே தைரியமாக அதை சொல்லியிருக்கிறார் அப்படிங்கிறதையும் சேர்த்தே பார்க்க வேண்டியதாக இருக்குது. அந்த ப்ரெஸ் மீட்லேயே பங்களாதேஷில் ஆட்சி மாற்றம் நடந்துகிட்ருக்கு, அதில் வந்து டீப் ஸ்டேட்டுடைய செயல்பாடு தான் அதிகமாக இருக்கிறது, இனிமேல் நீங்கள் என்ன செய்ய போகிறீங்கன்னு டொனால்ட் ட்ரம்ப்கிட்ட கேட்கும் பொழுது, பங்களாதேஷை பற்றி நான் சொல்கிறதுக்கு என்ன இருக்குது, என் நண்பன்ட்டே அதை விட்டுடுறேன் அப்படின்னா, பங்களாதேஷ் இந்தியாவிற்கு அருகிலே இருக்கக்கூடிய அண்டை நாடு, அங்கே இருக்கக்கூடிய பல பிரச்சனைகள் அதனால் ஏற்படக்கூடிய விளைவுகள் இந்தியாவிலையும் ஏற்படும். ஏன்னா பல பயங்கரவாதிகள் இந்தியாவில் தான் ஓடுகிறான். இப்போ எல்லை பிரச்சனையிலையும் பல இடங்களில் அவங்க பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்காங்க. அங்கே இருக்கக்கூடிய இந்துக்களுக்கு எதிராக அங்கே இருந்த அடிப்படைவாத அமைப்புகள் செயல்பட்டுக்கிட்டு இருக்குது, இன அழிப்பு வேலையை செய்துட்ருக்கு. இதையெல்லாம் சரி பண்ணுறதுக்கு இந்தியாவுக்கு நான் ஒரு ஃப்ரீ ஹேண்டு கொடுக்குறேன் அப்படிங்கிறது மாதிரி அவர் சொல்லியிருக்கார். அப்படின்னா என்னென்னா, இனிமேல் டீப் ஸ்டேட்டுடைய செயல்பாடு, அமெரிக்காவுடைய டீப் ஸ்டேட்டுடைய செயல்பாடு பங்களாதேஷிலே வெகுவாக குறைந்துவிடும். அப்படிங்கிறப்ப இப்பொழுது ஆளும் இந்த யூனிஸுக்கு அமெரிக்காவின் முழு ஆதரவு கிடைக்காது அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. அதனுடைய வெளிப்பாடாகத்தான் அவர் நேற்று வந்து கெஞ்சிருக்கிறார். ஏன்னா பங்களாதேஷிற்கு பவர் போகிறது வந்து அதானியுடைய பவர், அவங்களுடைய பவர் கார்ப்பரேஷன் தான் போகுது. ஏற்கனவே அங்கே ஃபண்டு நிறையா அவுட்ஸ்டாண்டிங் இருக்குது, அதனால் நான் கொடுக்க முடியாது அப்படின்னு சொன்னப்போ, நாங்கள் எப்படியாவது பணத்தை திரட்டி கொடுத்துட்றோம், நீங்கள் முழு கரண்ட்டை, ஏன்னா பார்ஷியலாக தான் போயிட்டுருக்கு, 40% கிட்ட தான் போயிட்டுருக்கு,
நீங்கள் இன்னும் கொஞ்சம் கொடுங்க, எங்களுக்கு ஃபுல் கரண்ட்டை எங்களுக்கு வந்து நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு கெஞ்சி கூத்தாடிட்டு இருக்காங்க. அதையும் விட ஒரு ஆச்சரியமான விஷயத்தை நான் பார்க்குறேன். என்னென்னா 2002 அந்த கோத்ரா கலவரம் நடந்தது. அதற்கு பிறகு பல ஆட்சி முதல்வராக இருந்தார். பிறகு அவர் பிரதமராக வர வேண்டிய சூழல் இருந்தது. அப்போ இங்கே இருக்கக்கூடிய எதிர்க்கட்சிகள்லாம் சேர்ந்து அமெரிக்காவுக்கு வந்து கடிதாசி எழுதுகிறாங்க. எம்பிக்கள் ஒரு 60 பேர் சேர்ந்து. அதில் திருமாவளவனும் உண்டு. என்னென்னா அமெரிக்காவில் அவருக்கு விசா கொடுக்காதீங்க, மோடிக்கு விசா கொடுக்காதீங்க, அமெரிக்காவில் உள்ள விடாதீங்க அப்படின்னு. அதற்கு பிறகு அமெரிக்காவில் அவருக்கு எப்படிப்பட்ட ரெட் கார்பெட் வெல்கம் கொடுத்தாங்க அப்படிங்கிறது. அதையும் தாண்டி டொனால்டு ட்ரம்ப்பை வர வச்சு அவருக்காக தேர்தல் பிரச்சாரமே பண்ணக்கூடிய அளவுக்கு எந்த அளவுக்கு உயர்ந்தார் நரேந்திர மோடி அப்படிங்கிறதெல்லாம் இந்த 10 வருடங்கள் நாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ என்ன கூத்துன்னா, அவர் அமெரிக்காவில் இருக்கிறாரு. என்னை விட டஃப்பான நெகோஷியேட்டர்னு ட்ரம்ப் அவரை சொல்கிறாரு. உலக அளவில் மிக பெரிய தலைவர் என்னுடைய நண்பர் நரேந்திர மோடி, எங்களுக்குமான உறவு அவ்வளவு ஆழமானது அப்படின்னு சொல்லிட்டு அவரை அக் பண்ணுறப்பே ஒரு வார்த்தை சொல்கிறார், வி மிஸ்டு எ லாட். அப்படின்னா என்னென்னா, இந்த பைடன் அரசாங்கம் இருந்த வரைக்கும் அமெரிக்காவிற்கும் இந்தியாவுக்குமான உறவு சரியாக இல்லை, நான் அப்போ ஆட்சியில் இல்லை, அதனால் ஐ மிஸ்டு எ லாட் அப்படின்னு சொல்லி அவர் கட்டிப்பிடிக்கிற அந்த விஷயத்தை பார்க்குறோம். அதையும் விட அவர் சேரில் உட்காந்து இந்த சைன் பண்ணுறப்ப அந்த சேரையே ஒழுங்குபடுத்தக்கூடிய ஒரு இடத்துல டொனால்ட் ட்ரம்ப் இருக்கிறார். இதே மன்மோகன் சிங்கை ஒபாமா எப்படி ட்ரீட் பண்ணார் ஒரு அப்படிங்கிறதெல்லாம் ஒரு இது இருக்குது. ஆனால் இவங்க பழைய இதில் வந்து நேருவுக்கு கொடை பிடிச்சிட்டு போனது, ராஜீவ்காந்திக்கு கொடை பிடிச்சிட்டு போனதுன்னு இருக்குது. பார்லிமெண்ட்லேயே நேருவுக்கும் ஜான் எஃப் கென்னடி அவர் குடும்பத்திற்கும் எப்படி ஒரு உறவு இருந்தது, அது சம்பந்தமாக புக்கு எதில் வந்திருக்கு அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் நரேந்திர மோடி வந்து பிளாஸ்ட் பண்ணார் பார்லிமெண்ட்டில் அப்படிங்கிறது. அதே பண்ணி வெளியுறவுத்துறை அது எப்படி செயல்படுகிறது அப்படிங்கிறத பற்றி ராகுல் காந்திக்கு தெரியாமல் இருக்கும், ஆனால் சசி தரூர் போன்றவர்களுக்கு தெரியும் அப்படின்னு பார்லிமெண்ட்டில் நரேந்திர மோடி குறிப்பிட்டு சொன்ன பொழுது சசி தரூர் அதை நக்கலாக அதை சிரித்து ரசித்தார். இப்பொழுது இந்த அமெரிக்கா சுற்றுப்பயணம் அது சொல்லக்கூடிய செய்தி என்ன அப்படின்னு சசி தரூர்கிட்ட கேட்கும் பொழுது அவர் ரொம்ப அழகாக சொல்கிறாரு. நான் அங்கே இருக்கக்கூடிய செக்ரட்டரி வந்து டொனால்ட் ட்ரம்ப்பை புகழ்கிறான், ஆனால் டொனால்ட் ட்ரம்ப்பே நம்ம பிரதமரை பற்றி சொல்கிறாரு. ஸோ நான் இதெல்லாம் வந்து ஒரு பாசிட்டிவாக பார்க்குறேன். அவங்க வெளியில் இந்தியாவுக்கு வந்துட்டு இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் அமெரிக்காவோடு எப்படிப்பட்ட பேச்சுவார்த்தை நடந்தது, ஒப்பந்தம் நடந்ததுன்னா அவங்க சொல்ல போகிறாங்க. ஆனால் என்னை பொறுத்தளவு இந்த பிரதமர் மீது நம்பிக்கை இருக்கிறது, அவர் இந்தியாவிற்கு எது தேவையோ அது செய்திருப்பார். இன்னொன்று, இந்த சரியான நேரத்தில் இந்த ட்ரேடு ஒப்பந்தம் நடந்திருக்கிறது. ஏன்னா இன்னும் சில மாதங்களில் சில அதிரடியான முடிவுகளை அமெரிக்கா எடுக்கக்கூடும். அப்பொழுது வந்து அவங்க வந்து அதிரடியாக ஒரு மோசமான ஏதாவது ஒரு டாரிஃப் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி ஏதோ ஒன்று பண்ணறதுக்கு முன்னால் இதை பிரதமர் நரேந்திர மோடி சந்தித்து இப்பொழுதே அதை ஆசுவாசப்படுத்தி அது நமக்கு என்ன தேவை, நமக்கு என்ன அதில் வந்து பெனிஃபிட் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பேசியிருப்பார் என்று நம்புகிறேன். அதனால் இதை வந்து இட்ஸ் எ வெரி என்கரேஜிங் ஒன் அப்படின்னு. காரணம், அவர் யூஎனில் இருந்திருக்கார், அவர் இந்த வெளியுறவுத்துறை அமைச்சகங்களுடைய செயல்பாடு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது. இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால் இந்தியாவுடைய இப்பொழுது வெளியுறவுத்துறை அமைச்சகம் எப்படி வேகமாக செயல்படுகிறது அப்படிங்கிறத பலமுறை அவர் பாராளுமன்றத்திலேயே பதிவு செய்திருக்கிறார் சசி தரூர் அவர்கள். ஆகவே இதெல்லாம் ஒரு பாசிட்டிவாக இருக்கிறது. போக போக தெரியும் டொனால்டு ட்ரம்ப் அந்த நாட்டிற்கு எது தேவை அப்படிங்கிறத அவர் செய்கிறாரு. நரேந்திர மோடிக்கும் இந்த நாடு என்ன, அதற்கு தேவை என்ன அப்படிங்கிறது. அதை விட மிக முக்கியமான ஒரு ஒப்பந்தம் அங்கே போடப்பட்டிருக்கிறது. நான் கூட சொன்னேன், துளசி கபாடோடு பல நேரம் அவர் ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு இருந்தார் அப்படிங்கிறது. நாம் தேடப்படும் குற்றவாளிகள் அங்கே இருக்கிறாங்க 2 பேர். ஒன்று, மும்பை குண்டுவெடிப்புக்கு மூளையாக செயல்பட்ட தஹூர் ராணா அப்படிங்கிறவன், அவன் பாகிஸ்தானை சேர்ந்தவன், அமெரிக்காவில் இருக்கிறான். அவன் தான் மும்பை குண்டுவெடிப்புக்கு காரணம். அவனே இங்கே விசாரணை நடக்குது, அவனே எங்கள் நாட்டிடம் ஒப்படைக்க வேண்டும் அப்படின்னு அதற்கு ஆவணம் செய்வதாக சொல்லியிருப்பதாக ஒரு தகவல். அடுத்தது காலிஸ்தானி பயங்கரவாதிகள். அவங்க ஒன்று கனடாவில் இருக்காங்க, அமெரிக்காலையும் இருக்காங்க. அமெரிக்காவில் பிடன் அரசாங்கத்தோடு ரொம்ப நெருங்கிய நட்பு பாராட்டினார்கள். ட்ரம்ப்புக்கிட்டையும் ஆரம்பத்தில் இருந்திருக்காங்க. இப்பொழுது எப்படி இருக்க போகிறார்கள் அப்படிங்கிறது போக போக தெரியும். அவர் குறித்தும் பண்ணும் குறித்தும் பேசப்பட்டு இருப்பதாக தெரிகிறது. ஏன்னா அஜித் தோவலும் கூடவே போயிருக்கார், தேசிய ஆலோசகரும். ஆகவே இந்தியாவிற்கு எதிராக அந்நிய மண்ணிலே இருந்து செயல்படக்கூடிய பயங்கரவாத குழுக்கள், அதன் தலைவர்கள் நசுக்கப்படுவார்கள்
அப்படிங்கிறதை நாம் சேர்த்தே பிரதமருடைய இந்த யுஎஸ் விசிட்டை நம்ம பார்க்கணும். இன்றைய செய்திகள் சிந்தனைகள் இத்துடன் நிறைவடைகிறது. வரும் மண்டே மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த், ஜெய் ஸ்ரீராம். ஜெய் ஸ்ரீராம்.